இங்க ஒருத்தர் பான் ஷாப் முன்னாடி போயிட்டு என்ன பண்றாருன்னா, வாயை ஓப்பன் பண்ணி ஃபுல்லா வாயிலிருந்து தங்கமா கீழே கொட்டுது. அதாவது தங்க மோதிரமா கொட்டுது. இப்போ அந்த மோதிரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன சொல்றாருன்னா, 598 கிராம்ஸ் 18 கேரட் கோல்டு இதை வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த பான் ஷாப்ல இந்த வயசான லேடி பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. யாரா நீ இவ்வளோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அந்த பான் ஷாப்லேயே இருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருளை வச்சுட்டு ஏதோ ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி அதை ரெடி பண்ணி இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். போக போக ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அவனோட காசு எடுத்துட்டு வந்திருப்பான்ல அந்த பான் ஷாப்லேருந்து, அந்த காசெல்லாம் ஒன்றுனா கீழே விழுந்துட்டு இருக்கு. அது கூட கண்டுக்காம எதையோ ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கான். அப்புறம் இந்த மாதிரி பணம் பறக்கிறத பார்த்துட்டு என்ன சும்மாவா இருப்பாங்க, பணத்தை ஆட்டையை போட தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவன்ட்டு இருந்து வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹைவேல போயிட்டு இருந்த ஒரு லேடி தான் வந்து கண்ணை காமிச்சு இவனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இவன் வந்து மனுஷனே கிடையாது, இவன் ஒரு ஏலியன் அப்படிங்கிறது. அதாவது வேற உலகத்துல இருந்த ஏலியனுக்கு பூமிக்கு ஒரு மிஷின் முடிக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மிஷினை முடிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஏலியன் நீங்க வந்திருக்கு. பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்குல்ல.